தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராக தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரம் குறித்து இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 1ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களில் பேரணியும் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த பரப்புரை நிறைவு பெறும். 45 நாட்களில் இந்த செயல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பரப்புரை தனித்தத்துவமான 3 நாள் நிகழ்வாக தொடங்கப்படும். முதல் நாள், அதாவது ஜூலை 1, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் பரப்புரையை தொடங்கி வைப்பார். பின்னர் 38 மாவட்ட தலைநகரங்களிலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறும்.